ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜம்முவில் உள்ள வைஷ்ணவி தேவி கோவில் யாத்திரையை நாம மேற்கொண்டு ஜம்முவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கத்ரா எனும் நகரில் வந்து அங்குள்ள பஸ் நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள கோவில் அலுவலகத்துல நாம் நம் பெயரை பதிவு செய்து பதிவு சீட்டுடன் மலையேற தொடங்கியுள்ளோம். இந்த பதிவு சீட்டு இருந்தால்தான் மலை ஏறி மேலே சென்றவுடன் அன்னையை தரிசிக்க முடியும். பதிவு சீட்டு இல்லாவிடில் அன்னையை நம்மால் தரிசிக்க முடியாது. எனவே கீழே நம் பெயரை பதிவு செய்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. மலை ஏறுவதற்கு முன்னால் நம் உடைமைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. பரிசோதனை முடிஞ்சதும் நாம மலை ஏற தொடங்குறோம். மொத்த தூரம் 12 கிலோமீட்டர் ஆகும். மலையில் நடந்து செல்ல இயலாதவர்களுக்கு குதிரையில் அமர்ந்து பயணிக்கலாம் மற்றும் டோலி போன்றவைகள் மூலமாகவும் மேலே செல்லலாம். இங்கே அன்னையை தரிசிக்க வரும் ஏராளமான பக்தர்கள் 5 வயது முதல் 80 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் மலைப்பாதை முழுவதும் ஜெய் மாதாதே என்ற கோஷத்தோடு பக்தியுடன் நடந்து வருவது பார்க்கும் போது நம் பக்தியின் உச்சத்தை அடைகிறோம். நடந்து செல்பவர்கள் களைப்பை போக்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இலவச கழிப்பிடங்கள், ஓய்வெடுக்கும் மண்டபங்கள், தாகம் பசி தீர்த்து கொள்ள உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளை நாம வழி முழுவதும் பார்க்கலாம். அதே போல 2 கிலோமீட்டருக்கு ஒரு மெடிக்கல் சென்டரும் இருக்கு. ஏறுபவர்களுக்கு உடல்நிலை பாதித்தால் இலவசமாக முதலுதவி செய்யப்படுகிறது. வசதி படைத்த நடக்க இயலாத பக்தர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கத்ராவில் பெற்றவுடன் பஸ் நிலைய வாசலில் உள்ள ஹெலிகாப்டர் சேவை அலுவலகத்தை தொடர்பு கண்டால் ஹெலிகாப்டர் மூலம் மலை மீது உள்ள வைஷ்ணவ தேவியை எளிதில் அடையலாம். மலை பயணத்துல நாம முதலில் அடைவது பான் கங்கா நதி. தன்னை நாடி வரும் பக்தர்களின் களைப்பை போக்குவதற்காகவே அன்னை வைஷ்ணவி தேவி தொடுத்த பானத்தால் ஊற்றெடுத்து உருவான நதி இது. எனவே இதற்கு பான் கங்கா என்று பெயர். இதை பவித்ர கங்கா என்றும் கூறுகிறார்கள் இங்குள்ள மக்கள். இந்த நதியிலே பக்தர்கள் நீராடிய பிறகு ஜெய் மாதாதே என்ற சரண கோஷத்துடன் மலையேறுகிறார்கள். அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல அன்னை வைஷ்ணவி தேவி இளைப்பாரிய சரண் பாதுகாவை அடையலாம். இந்த இடத்துல அன்னை வைஷ்ணவி தேவி தன் பக்தர்களை பின்தொடர்ந்து எதிரிகள் வருகிறார்களா என்று கண்காணித்து பாதுகாவல் செய்வதாக ஐதீகம். அடுத்து வருவது அர்த்தகுமாரி. இங்கு நாம் செல்லும் பாதையில ஒரு குகை இருக்கிறது. குகைக்குள்ளே நுழைஞ்சு அங்குள்ள தேவகன்னிகை விக்கிரகத்தை தரிசித்து பின்னர் பயணத்தை தொடர வேண்டும். மலைப்பாதை நெடுங்கிலுமே பல அன்னதான கூடங்கள் பசியோடும் களைப்போடும் நடந்து வரும் பக்தர்களுக்கு இலவசமாக உணவு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். அர்த்தகுமாரியில் இருந்து நடந்தால் அன்னை வைஷ்ணவி தேவியின் கோவில் அமைந்துள்ள தர்பாருக்கு 3/4 கிலோமீட்டருக்கு முன் கடைகள் உள்ளது. இங்குதான் அன்னையை பூஜிக்க வேண்டிய அர்ச்சனை தட்டுகள், புஷ்பங்கள், நிவேதனங்களை நாம வாங்கி கொள்ளணும். நாம் மலையில மொத்தம் நடக்க வேண்டிய தூரம் 12 கிலோமீட்டர். சுமார் 10 கிலோமீட்டர் அதிக ஏற்றத்துடன் ஏறினாலும் கடைசியில இருக்கிற 2 கிலோமீட்டர் தூரம் நாம் மலையின் இறக்கத்திலேயே சென்று நுழைவு வாயில அடையலாம். நுழைவு வாயிலில் நமது செல்போன், மணி பர்ஸ், பேனா, பெல்ட் போன்றவைகளை இலவச லாக்கர்ல வச்சுட்டு தான் பவன் என்று சொல்லக்கூடிய அன்னை வைஷ்ணவி தேவியின் குகைக்குள்ளே செல்ல முடியும். இந்திய இராணுவத்தினரின் CRPF-இன் கட்டுப்பாட்டில் பவன் உள்ளது. எனவே நுழைவு வாயிலில் பக்தர்கள் கடுமையாக பரிசோதிக்கப்படுகிறார்கள். குகை கோயிலுக்கு நாம் செல்லும் பொழுது 2.5 அடி உயரம், 2.5 அடி அகலமும் கொண்ட சிறிய குகை போன்ற துவாரம் இருக்கு. அதில் படுத்தபடி ஒவ்வொருவரும் 38 அடி தூரம் சென்றால் மீண்டும் திறந்த வெளிவரும். அன்னையின் கருவறைக்குள் ஊர்ந்து சென்று மறுபிறப்பு எடுப்பதாக ஐதீகம். இது குகை கோவிலை நாம் அடைந்தவுடன் உள்ளே கர்ப்ப கிரகம் உள்ளது. பிண்டி வடிவில 3 உருவங்களாக தேவியை நாம் இங்கே தரிசிக்கலாம். இடதுபுறம் மகா சரஸ்வதியும், வலதுபுறம் துர்கை என்ற மகா காளியாகவும், நடுவில் மகாலட்சுமியாக முப்பெரும் தேவியரும் முழு உருவமாக வைஷ்ணவி தேவி இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்.
தேவியை தரிசித்து விட்டு வெளியில் வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பாகு கலந்த பொரி மற்றும் அன்னையின் வடிவம் பொறித்த வெள்ளி டாலர் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பிரசாதமாகவும் இலவசமாக இங்கு வழங்கப்படுகிறது. அந்த டாலரை பத்திரமாக நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் தேவியே நம் வீட்டில் வீற்றிருப்பதாக ஐதீகம். எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாமல் காத்து அருளுகிறாள் தேவி. வட மாநிலத்தில் வாழும் பல குடும்பங்களின் குலதெய்வமாக வைஷ்ணவி தேவி விளங்குகிறார். திருமணமான தம்பதியினர் ஒரு வருடத்திற்குள் இத்தலத்திற்கு தம்பதிகளாக வந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் தவிர மற்ற மாதங்களில் இந்த யாத்திரையை நாம மேற்கொள்ளலாம். வருடந்தோறும் நவராத்திரி நாட்களில் இங்கே திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அந்நாளில் திரிகுடா என்ற இம்மலை அலங்கரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து அன்னையை தரிசித்து விட்டு செல்கிறார்கள். தீபாவளி மற்றும் சிவராத்திரி நாட்கள்ல சிறப்பு பூஜை ஆராதனைகளும் நடைபெறுது. இங்குள்ள அம்மனிடம் எதை வேண்டிக் கொண்டாலும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. அன்னை வைஷ்ணவ தேவியை கண் குளிர கண்டு மனதார வேண்டி வாழ்வில் எல்லா நலங்களையும் பெறுவோமாக. சர்வம் சக்திமயம்.